எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். அதாவது பெங்களூர்ல வந்து ஒரு காதல் ஜோடி வேறு 2 பேர் வேற ஜாதியில காதலிச்சுட்டாங்க. வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி சரி கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லி 2 வீட்டில் ஒத்துட்டாங்க போல. கல்யாணம் பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு சோசியரை பார்த்துடலாம், ஜாதகம் கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சோசியரை பார்க்க போயிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பெரிய பெங்களூரே ஒரு வைரலா கலக்கப்பட்டிருக்கு. வைரலா வந்து பேசும் பொருளாக்கியிருக்கு இந்த இந்த நியூஸ் வந்து. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெங்களூர் மாநிலத்தில் வந்து இளம்பெண் ஜோதி அப்படிங்கிற ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு ஒரு மாற்று சாதி சமுதாயத்துல வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க. 2 பேர் வேற வேற இன்டர் காஸ்ட் போல. 2 பேரும் லவ் பண்ணும்போது ரொம்ப நாள் லவ் பண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு போல. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் வீட்டுல சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேசுறதுக்காக அடுத்து முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுல சொல்லும்போது வீட்டுல ஒத்துக்கல. வேணாம், வேற ஜாதியில கல்யாணம் வேணாம், ஒத்தராது, நம்ம சொந்தக்காரங்க வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெங்களூர்ல இருக்கோம். இங்க யாரு பார்த்துட்டு இருக்குது ஜாதி எல்லாத்தையும், இங்க என்னென்னமோ நடக்குது, வேற மதத்தை கல்யாணம் பண்றாங்க, வேற ஜாதி கல்யாணம் பண்றாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே வீட்டுல உள்ளவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. அவங்களும் சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில யாரு பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அம்மா வந்து ஜோதி அப்படிங்கிற பொண்ணோட அம்மா வந்து ஒரு டைம் ஜோசியரை பார்த்துடலாம், ஜோசியரை பார்த்தோம்னா கட்டம் சரியா இருக்கா, ஜாதகம் சரியா இருக்கா, வேற பரிகாரம் பண்ணலாமா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியரை பார்க்க போறாங்க. ஜோசியரை பார்க்க போகும்போது ஜோசியருக்கு என்ன வேலை, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பொருளையை கிளப்பிவிட்டு அதுல காசு பார்க்கணும். அதானே அவங்களுக்கு வேலை. அவங்க வந்து ஜோசியரை பார்க்க போகும்போது சாதகம் கொண்டு போறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வீட்டுல 2 பேத்துக்கும் வேற வேற கேஸ்ட், கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், 2 பேரும் ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வேற வேற சாதியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்துச்சு அப்படின்னா ஆஹ் இங்க வந்து இந்த பிரச்சனை வந்து பேசி தீர்க்க முடியாது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் முன்னாடியும் அந்த ஜோதியோட மனசுலையும் ஒரு பய உணர்வு உண்டாக்குறாரு இந்த ஜோசியர். சரி எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சாமின்னு சொல்லும் போது ஒரு வாரம் வந்து நீங்க பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணீங்கன்னா இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்றாங்க. பண்ணும்போது பரிகாரத்துக்கு 9 நாள் இந்த ஜோதிங்கிற பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி 9 நாளும் அந்த ஜோதிங்கிற பொண்ணு போயிருக்கு டெய்லி பரிகாரத்துக்கு. போனோடனே 8 நாள் கரெக்டா பரிகாரம் முடிஞ்சிருக்கு. 9 நாள் முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது பரிகாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு வீட்டில் போய் ரூம்ல போய் படுத்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க பேசாம இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ரூமு அடுத்த நாள் காலையில் அந்த ரூமு திறக்கவே இல்லை. அந்த பொண்ணு உள்ள போய் தாவா போட்டதான் திறக்கவே இல்லை. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு கேட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு உள்ளே தூக்க மாட்டேங்குது, சூசைட் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னு தெளிவா தெரியல. அந்த பொண்ணு லாஸ்ட் பரிகாரம் முடிச்சுட்டு வந்து ரூமுக்குள்ள போனதான் திருப்பி வெளியே வரல, சூசைட் பண்ணிக்கிச்சு. என்ன காரணம், எதனால சூசைட் பண்ணிக்கிச்சு, என்ன பிரச்சனைங்கிறது இன்னும் வந்து சஸ்பென்ஸாவே இருக்கு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா அந்த பூசாரி இது வேலை அதுக்கப்புறம் தோணுது. அந்த சோதிடர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. 8 நாள் கரெக்டா பூஜை பண்ண பரிகாரம் பண்ணவர் 9வது நாள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஏதோ இங்க நடந்திருக்கு. இது மேல ஒரு கேஸை போட்டு என்கொயரி பண்ணா மட்டும்தான் என்ன நடக்குங்கிறது தெரியும். இது என்ன நடந்திருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.